தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னோடு கூட, உங்கள் வாழ்க்கையோடு கூட கர்த்தர் பேசுவாராக. தம்முடைய வசனங்களை கர்த்தர் பிரசித்தப்படுத்துவாராக. எஸ்தரின் புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின் கடைசி பகுதிகளிலே வாசிக்கிறோம். மொர்தெகாய் தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். மொர்தெகாய் தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்காக பேசுகிறவனுமாய் அவன் காணப்பட்டான். மொர்தெகாய் தன் ஸ்தானத்தில் அவன் உறுதியாய் இருந்தான். தன் அழைப்பிலே அவன் தெளிவாய் இருந்தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். விசுவாசிகளாய் அழைக்கப்பட்டீர்கள். தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டீர்கள். கனி கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். உடைய ஓட்டத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். மொர்தெகாய் தன்னுடைய ஓட்டத்திலே அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். அவன் வாசல் காக்கிறவன், முற்றத்தில் நின்றவன், இப்படியாக இருந்தவன். இங்கே நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவனை ராஜாவுக்கு 2வது அவனை ஏற்படுத்தி வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த வசனத்தினுடைய மேற்பகுதியை நீங்கள் வாசிப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் அழைத்ததோடு நிறுத்தலை. நம்மை வெளியில் இருந்த நம்மை உள்ளே அழைத்தார், அறைக்குள் அழைத்து சென்றார். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஏற்ற உயர்வை கர்த்தர் கொடுத்தார். படிப்பில் உயர்வு, பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை, பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் கட்டப்பட்டது. உங்கள் வேலைகளில் உயர்வு, வருமானங்களில் உயர்வு, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டது, சிறைச்சாலையின் அனுபவங்கள் மாற்றப்பட்டது. தூஷித்தவர்கள், துக்கித்தவர்கள், துக்கத்தை ஏற்படுத்தினவர்கள் ஒளிந்து போனார்கள். சத்துருக்கள் மடங்கடிக்கப்பட்டார்கள். தேவன் உங்கள் தலையை உயர்த்தி வைத்தார். உயர்த்தி வைக்கப்பட்ட பின்பாக நீங்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு சப்ஜெக்டே அதுதான், சொல்லப்படுகிற வார்த்தையே அதுதான். இன்னைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்திச்சார், எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றாச்சு. நீங்கள் விரும்பினதை காட்டிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்தி வச்சுட்டார். ராஜாவுக்கு அடுத்ததாய் கர்த்தர் வைத்துட்டார். மொர்தெகாய் செய்த காரியம் என்ன தெரியுமா? தன் ஜனங்களுக்காக அவன் பேசுகிறவனாய் இருந்தான். தன் ஜனங்களுடைய நன்மையை நாடுகிறவனுமாயும் இருந்தான். அப்போ ஜனங்களுடைய நன்மையை நாடி ஜனங்களுக்கு பேசுகிறவனாய், ஏற்ற காரியங்களை நடப்பிக்கிறவனாய் அவன் காணப்பட்டான். இன்றைக்கு கர்த்தர் உயரத்தில் கொண்டு போன உடனே கீழே இருக்கிறவங்களை மறந்துடாதீங்க. உங்களோடு கூட பயணித்தவர்களை மறந்து போயிடாதீங்க. சில பேருக்கு உயர்வு வந்துட்டுன்னா அவ்வளோதான், ஏதோ ஆகாசத்துக்கு அவங்க போயிட்ட போல எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இல்லைங்க, இல்லை. நீங்கள் எவ்வளவு உயரத்தில் போனாலும் சரி, கடந்து வந்த நிலைமையை, பாதைகளை ஒரு நாளும் மறந்து போயிடாதீங்க. ஒரு நாளும் மறந்து போயிடாதீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்காக பரிந்து பேசுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய நன்மையை நாடுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்குரிய தேவைகளை சந்திங்க. அதில் கண்ணும் கருத்துமாய் காணப்படுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைப்பதனுடைய நோக்கமே அதுதான். உங்கள் மூலமாய் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்கள் மூலமாய் மற்றவர்கள் போஷிக்கப்பட வேண்டும். உங்கள் மூலமாய் மற்றவருடைய வாழ்க்கையின் தரங்கள் உயர்த்தப்பட வேண்டும். உங்கள் மூலமாய் மற்ற ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக தானே. ஆனால் நம்முடைய அழைப்பை நம்ம மறந்துடுறோம். நம்ம கடந்து வந்த பாதைகளை மறந்துடுறோம். தேவனை மறந்துடுறோம். ஆசீர்வாதத்தை மறந்துடுறோம். எல்லாத்தையும் விட்டு தான் இஷ்டப்போக்கில் நம்ம போய்கொண்டு இருக்கிறோம் அல்லவா? இல்லை. உங்களால் செய்ய முடிகிற காரியங்கள், உங்கள் ஊழியக்காரரோடு கூட பேசுங்க. உங்கள் சபையில் இருக்கிற கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரரோடு கூட இடைப்படுங்க. பாஸ்டர், இந்த காரியத்துக்காக செய்யலாம் நான் நினைக்கிறேன், நான் என்னால் முடிந்ததை செய்கிறேன் பாஸ்டர், வாங்க. உங்கள் ஊழியக்காரர் கண்டிப்பாக அதற்குரிய காரியங்களை ஏற்படுத்துவார். யாருக்கு என்ன காரியங்கள் போய் சேர வேண்டுமோ அதை சேரும்படி ஆண்டவர் செய்வார். கர்த்தர் பயன்படுத்துவார். அவர்களுக்கான காரியத்தில் எடுத்து வழிகளை உருவாக்குவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார்.
போய் சில நேரத்தில் சில அதிகாரிகளிடத்தில் பேசுவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். எழும்புங்க, செயல்படுங்க. காரியங்களை கர்த்தர் உங்கள் மூலமாய் கைக்கூடி வர செய்யட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நிறுத்தட்டும். ஒரு மொர்தெகாயை போல நன்மையை பெற்ற பின்பாக ஜனங்களுடைய நன்மையை நாடி ஜனங்களுக்காக பேசுகிற அனுபவத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் தந்து நடத்தட்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டதான நன்மைகள் ஒரு காலகட்டங்கள் வரும் பொழுது அவர்கள் மற்றவர்களுடைய நன்மையை தேடவும் மற்றவர்களுக்குரிய வழிவாசல்களை ஏற்படுத்தவும் நீர் அவர்களை பயன்படுத்துவீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டி எழுப்புவதற்கு உடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, தேவஜனமே, தேவன் உங்களை உயரத்தில் கொண்டு வந்து நிறுத்தும்போது ஜனங்களுடைய நன்மையை நாடுங்க, ஜனங்களுக்காக பேசுங்க, அவர்களுக்குரிய காரியங்களை எடுப்பித்து கட்டுங்க. அதிகபட்சமாய் உங்கள் ஊழியக்காரரோடு கூட இணைந்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்து பாருங்கள். கர்த்தர் இன்னும் வேண்டிய நன்மைகளை தந்து நடத்துவார். God bless you. God bless you.